Okay, welcome back to Reliance's course. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி let's consider one example. F of x equals 1 by x, 0 less than x less than 1. Fங்கிறது இப்போ ஓப்பன் இன்டர்வல் 0-1லேருந்து ஆறுக்கு போகக்கூடிய ஃபங்க்ஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுலேயுமே யூஷுவல் மெட்ரிக் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடியது ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல், கீழே ஒரு பாலினாமியல். தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்கக்கூடிய பாலினாமியல் வந்து டொமைன் லெவலில் எந்த பாயிண்ட்லையுமே 0 ஆகலை. தேர்ஃபோர் இட்ஸ் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட கிராஃப் இது அப்போது ரைட், இப்போது 0க்கும் 1க்கும் இடையில இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா அதோட இமேஜ் மேபி ஹியர், அதோட இமேஜ் மேபி இங்கே இருக்கலாம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸை சென்டராக வச்சு எப்சிலான் ரேடியஸில் ஒரு பால் போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல எக்ஸுக்கு வந்து ஒரு சென்டராக வச்சு ஒரு டெல்டா ரேடியஸில் பால் போட முடியும். இதோட இமேஜ் வந்து இதுக்குள்ளே வந்து விழுவும் இல்லையா? ஆஸ் அ கண்டினியூட்டியோட டெஃபினிஷன் இதுதான். ரைட்டா? ஓகே, நவ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸுக்குமே இதே டெல்டா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. தட் மீன்ஸ் எந்த ஒரு எக்ஸை நீங்கள் வேணாலும் இந்த டொமைனில் நீங்கள் சென்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே டெல்டா ரேடியஸில் பால் போட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸை சென்டராக வச்சு எப்சிலான் ரேடியஸ்குள்ள பாலில் வந்து அது விழுந்துருமா, ஒரே டெல்டா வந்து அந்த எப்சிலானுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஃபங்க்ஷனில் வராது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் 0 நோக்கி போக 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 அந்த என்ன ஆகும், அந்த டெல்டா வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இந்த டெல்டா வந்து அந்த பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் என்ன ஆகும், அந்த டெல்டாவை நம்மளால் டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் அந்த டெல்டா இட்ஸ் டிபெண்ட் போத் த பாயிண்ட் அண்ட் த எப்சிலான். ஓகே, அப்போது எப்சிலானை மாத்திரம் அதை டிபெண்ட் பண்ணி என்னால் டெல்டா கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஏற்றாப்புல இந்த டெல்டா வந்து சின்னமாகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எல்லா எக்ஸுக்கும் என்னால் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு டெல்டா வந்து யூனிக் டெல்டா இங்கே கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் அது மாதிரி கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ரைட், லெட் மீ கோ டு தி டெஃபினிஷன். Okay, let m1 d1 and m2 d2 be metric spaces. A function f from m1 to m2 is said to be uniformly continuous on m1 if for any epsilon greater than 0 there exists delta greater than 0 such that d1 of x comma y less than delta imply d2 of f of x comma f of y less than epsilon. So this is a definition of uniform continuous function. Let's give some example. Okay, fங்கிறது rலேருந்து r போகக்கூடிய ஃபங்க்ஷன் defined by f of x equals 2x. இது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட், இப்போ அதுக்கு முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் அதோட டிஸ்டன்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். இது என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 2x minus 2y, that's equals 2 times modulus of x minus y.
modulus of x minus 1 x க்கும் y க்கும் உள்ள distance in domain, right? Okay, for any epsilon அப்போ delta என்ன வரப்போகுது, then என்ன வரணும், 2 into modulus of x minus y வந்து less than epsilon வரணும். பட் இது என்ன, modulus of x minus y வந்து less than delta. அப்போ என்ன ஆகுது, இது வந்து மொத்தத்தில் less than 2 into delta வரப்போகுது. அப்போ 2 into delta வந்து நீங்கள் epsilon சூஸ் பண்ணிங்கன்னா அப்போ delta என்ன வரப்போகுது, it could be epsilon by 2. Okay, choose delta is epsilon by 2, then mod x minus y less than delta imply mod f of x minus f of y is equal, it's 2 times mod x minus y, this is less than 2 times delta, this is less, that is equals epsilon. Therefore for conclusion enna koduthalam, f is uniformly continuous, right? Okay, so f is uniformly continuous on R. This is example number 1. Example number 2, second example. இப்போ fங்கிறது closed interval 0 1 இருந்து R க்கு போகுது. எப்படி டிஃபைன் பண்ணுறேன், டிஃபைன் பை f of x equals x square. இப்போ எப்படி டிஃபைன் பண்ணால் இதே மாதிரி தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கண்டுபிடிக்கலாம். mod f of x minus f of y என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ என்ன வரப்போகுது, that is equals mod x square minus y square, that is equals mod x plus y into mod x minus y ன்னு வரும். அப்போ இதுதான் வந்து டொமைனில் நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கு உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ இதை பார்த்தோம்னா mod x minus, அப்போ இதை ஒன்று எப்படி எடுத்துக்கலாம், less than or equal to mod x plus mod y into mod x minus y ன்னு வரும். பட் mod x plus mod y அப்போ அது எதோட குறைச்சி, ஒரு எக்ஸும் ஒய்யும் 0லேருந்து 1க்கு இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட், ரைட்? அப்போ 0லேருந்து 1க்கு இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட்னா இட் குட் பி less than or equal to 2 times mod x minus y. இப்போ போன ஆர்குமெண்ட் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும், therefore f is uniformly continuous on closed interval 0 1 அப்படின்னு சொல்ல முடியும், ரைட்? ஓகே, now example number 3, இதே மாதிரி இந்த இன்டர்வல் மாத்திரம் ஓப்பன் க்ளோஸ்ட் interval 0 1 போட்டோம் இல்லையா, இதுக்கு பதிலாக எனி பவுண்டட் இன்டர்வல் எடுத்துட்டிங்கன்னா this will be happen. இதே மாதிரி இந்த எக்ஸசைஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். this is an exercise fங்கிறது close any bounded interval a comma b to r defined by f of x equals x square is uniformly continuous on open interval a comma b. நீங்கள் ஓப்பன் இன்டர்வல் தான் எடுக்கணும், எனி பவுண்டட் இன்டர்வல், அந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வலாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஹாஃப் ஓப்பனாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் இன்டர்வலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இட்ஸ் அன் எக்ஸசைஸ். இதே ஆர்குமெண்ட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் அன் எக்ஸசைஸ். நவ் ஐ வில் கம் டு த ரிமார்க் ஆஃப் திஸ் டெஃபினிஷன். மொதல் விஷயம், யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபுல்லாகவே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். Every uniformly continuous function is continuous. அதுவும் கண்டினியூஸ் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, பட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லைங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தட்ஸ் 1/x இந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 0,1ல 1/x வந்து இட்ஸ் a uniformly continuous function கிடையாது, but it's a continuous function. Okay, right? So uniformly continuous is a global property. Uniformly continuous
continuous is a global property but continuous is a local property. அதாவது இந்த டொமைனில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் அதோட இமேஜோட பிஹேவியரை பற்றி நம்மளுக்கு தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இதை கண்டினியூஸ் லோக்கல் ப்ராப்பர்ட்டினா அந்த பாயிண்ட்டில் கண்டினியூட்டின்னு பேசும்போது இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸோட இமேஜஸோட பிஹேவியர் மாத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். பட் இதே இது இந்த யூனிஃபார்ம் கன்டினியூட்டி பார்க்கும்போது அந்த ஹோல் டொமைனில் உள்ள பாயிண்ட்ஸில் உள்ள எல்லாத்தோட இமேஜோட பிஹேவியரும் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதனால தான் யூனிஃபார்ம் கன்டினியூஸ் வந்து குளோபல் ப்ராப்பர்ட்டினும் கண்டினியூஸ் வந்து நம்ம லோக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். திஸ் இஸ் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லாததுக்கு ஒரு கிரைட்டீரியன் சொல்கிறேன். அதை ஒன்றும் இல்லை, நெகேஷன் ஸ்டேட்மெண்ட், அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். ஓகே, ரைட். கிரைட்டீரியன் of non-uniform continuity. ஓகே, இப்போ எஃப்ங்கிறது M1லேருந்து M2 போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் if and only if. ஓகே, எப்போ வரும்? ஓகே, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னா என்ன? எந்த ஒரு எப்சிலான் கொடுத்தாலும் என்னால் ஒரு டெல்டா கண்டுபிடிக்க முடியணும். எப்படி? அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டெல்டாவோட கம்மியாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலானோட கம்மியாக வரும் இல்லையா? அப்போது யூனிஃபார்ம் பண்ணிட்டு இல்லை, அப்போ அதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். அப்போ எந்த ஒரு எப்சிலான் கொடுத்தாலும் அது இப்போ நெகேஷன் எப்படி மாறும்? தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எப்சிலான் நாட் பாசிட்டிவ். எப்படி? such that for all delta, எந்த ஒரு டெல்டா எடுத்தீங்கனாலும் there exist x delta y delta குறைஞ்சபட்சம் 2 பாயிண்ட் இதில் M1ல கண்டுபிடிக்க முடியணும். எப்படி? such that d1 of x delta y delta அதோட டிஸ்டன்ஸ் வந்து டெல்டாவோட கம்மியாக இருக்க மாதிரியும், பட் d2 of f of x delta y f of y delta அதோட டிஸ்டன்ஸ் வந்து greater than or equal to that epsilon naught வர மாதிரி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இன்னொரு விதமாக இதை இன்னும் கேரக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே இப்போ பாருங்கள், இப்போ டெல்டா வந்து நான் ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல என்ன கண்டுபிடிக்க முடியுது? 2 பாயிண்ட் x1 y1 2 பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1ஓட கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்க மாதிரியும், அது ரெண்டோட இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலானோட பெருசாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்க மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அடுத்து டெல்டா வந்து ஹாஃப்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? x2 y2 2 பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஹாஃபோட கம்மியாக இருக்க மாதிரியும், அது ரெண்டோட இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலானோட பெருசாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்க மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அது 1/3 1/3க்கு எடுத்துட்டிங்கன்னா என்னாகும்? x3 y3. ஓகே, அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1/3யோட கம்மியாக இருக்க மாதிரியும், அது ரெண்டோட இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலானோட பெருசாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்க மாதிரி கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ரெண்டு சீக்வன்ஸ் xn ஒரு சீக்வன்ஸ் yn ஒரு சீக்வன்ஸ் கரஸ்பாண்டிங் டு d of xn, yn அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது என்ன வரப்போகுது? இட் குட் பி லெஸ் தென் 1/n, பட் 1/n வந்து 0 நோக்கி போகக்கூடிய சீக்வன்ஸ். அப்போ xnக்கும் yனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0 நோக்கி போகும். பட் அது ரெண்டோட இமேஜ் f of xn, f of yn அதோட இமேஜ் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலான் நாட்டோட பெருசாவோ ஈக்குவலாவோ வரப்போகுது. ஸோ இதுலேருந்து உடனே வரக்கூடிய விஷயம் தான். ஸோ எப்சிலான் நாட் பாசிட்டிவ் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? such that there are two sequences xn and yn in M1 such that d1 of xn, yn converges to 0 and d2 of f of xn,
comma f of yn, it could be greater than or equal to epsilon naught. This is true for all. Okay, so இது மாதிரி கண்டுபிடிக்க முடியும். So this is a criterion of non-uniform continuity, right? இப்போ இதை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம 1/x பார்க்கலாம், இதை யூஸ் பண்ணி இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ரைட். அப்போ f of x equals 1/x in the interval 0 less than x less than 1. இப்போ இதில் வந்து நான் யூனிஃபார்ம் கண்டினியூ. அப்போ என்ன ஆகும், என்னால் ஒரு எப்சிலான் நாட் கண்டுபிடிக்க முடியணும். எப்படி அதுக்கு ஏற்றாப்புல 2 சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதில் m1ல் அந்த 2 சீக்வன்ஸ் வந்து 0 அதோட ஓவர் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ்க்கு நான் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அது வந்து 0 நோக்கி போகணும். ப்ளஸ் அதோட இமேஜஸ்க்கு வந்து நான் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அது எப்சிலான் நாட்டோட பெருசாக வரணும். ஓகே லெட்ஸ் ட்ரை. அப்போ இந்த முதல்ல எக்ஸ்ங்கிறது என்ன சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம், 1/n சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. அது 0 நோக்கி ஏன்னா 0க்கு பக்கத்தில் தான் எனக்கு பிரச்சனை, அதனால் 0 நோக்கி போகக்கூடிய சீக்வன்ஸாக எடுத்துக்கிறேன். ஒய்ங்கிறதும் 1/n+1 சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போது xnக்கும் yனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். mod xn minus yn என்ன வரப்போகுது, modulus of 1/n minus 1/n+1 that is equals 1/n into n+1. This goes to 0 as n approaches to infinite, right? Okay, n வந்து infinite நோக்கி போனுச்சுன்னா இது 0 நோக்கி போகும். What about its image distance? அப்போ இதோட image distance பார்க்கலாம். அப்போ mod of f of xn minus f of yn. இப்போ இதை செக் பண்ணலாம். இது என்ன வரப்போகுது, n because f of xn வந்து 1/1/n is n, right? அதே மாதிரி இது வந்து என்ன வரும், 1/n+1 that is n+1 that's equals 1, right? அப்போ நீங்கள் எப்சிலானை 1ன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அதுக்கேற்றாப்புல ரெண்டு ரெண்டு சீக்வன்ஸ் என்ன கண்டுபிடிக்க முடியுது, எக்ஸ்என் ஒய்ங்கிற ஒரு சீக்வன்ஸ் 2 சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. அதோட கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸுக்கு எடுத்து டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அது 0 நோக்கி போகுது. பட் அதோட அதோட கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸோட இமேஜஸ்க்கு டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அது எல்லாமே 1 வந்துட்டே இருக்கு. therefore conclusion, therefore f is not uniformly continuous, right? Okay, இதே மாதிரி let's consider one more example. This is example number 1. Number 2, f of x equals x square. So வந்து belongs to R. அதாவது ஆர்லேருந்து ஆறு போகக்கூடிய ஃபங்க்ஷனாக எடுத்துட்டா இது என்ன ஆகும் பார்க்கலாம். ஓகே, நம்ம டொமைன் வந்து பவுண்டட் இன்டர்வலாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் குட் பி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் தான் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் இது வந்து இப்போ என்ன சொல்ல போகிறோம், இது ஹோல் ஆரில் டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் கிடையாது அப்படின்னு காட்ட போகிறேன். சரிங்களா? அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்என். இங்கேயே நான் எப்சிலானா 1னே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ அந்த 1க்கே வருதா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இங்கே எக்ஸ்என் என்ன எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா n+1/n. அதே மாதிரி yn is n அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போது எக்ஸ்எனுக்கும் ஒய்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது, லெட்ஸ் ட்ரை. அப்போ எக்ஸ்எனுக்கும் ஒய்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் d of xn, yn. That's equals modulus of xn minus yn. That's equals mod n+1/n minus n. That is equals mod 1/n. It could converge to 0. Okay. What about d of f of xn, f of yn? அது என்ன வரப்போகுது, that is modulus of. Okay, இது என்ன வரும், n+1/n the whole square minus 1/n the whole square. That is equals அப்போ n square கேன்சல் ஆகிரும். என்ன வரப்போகுது, 2 + 1/n square அப்படின்னு வருமா? ஓகே, that could be greater than or equal to 2.
எப்சிலானை நம்ம 2ன்னு கொண்டு சூஸ் பண்ண முடியுது. எப்படி? அதுக்கு ஏற்றாப்புல 2 சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த 2 கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 0 நோக்கி போகிற மாதிரியும், அதோட கரஸ்பாண்டிங் இமேஜஸ்க்கு டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அது 2ஓட பெருசாக இருக்க மாதிரியும் வருது. therefore இது கன்க்ளூஷன். therefore f is not uniformly continuous on R. But இதே தான் அது bounded interval நீங்கள் பார்க்கும்போது it could be uniformly continuous. Okay, right. I'll stop here.